எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். எங்க சார் இருக்கிறீங்களா? இல்லையா? எங்க போயிட்டீங்க? உங்கள ஆளையவே பார்க்க முடிய மாட்டேங்குது. வீடியோவும் போட மாட்டேன்றீங்க. என்ன ஏது? ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இங்க தான் இருக்கிறேன். எனக்கு புதுசா வர்றவங்களுக்கு வேணா நான் தெரியாம இருக்கலாம். நம்ம ஏற்கனவே இருக்கிற வாடிக்கையாளருக்கு நமக்கு எல்லாம் எங்க இருக்கிறேன்னு தெரியும். நீங்க ஃபோன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஏதோ ஒண்ணா கால் பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் எல்லாரும் இப்ப கேட்கறது இப்ப மறுபடியும் எல்லாரும் என்ன கேட்கறாங்கன்னா, இது என்ன சார் ஏதோ போடுறீங்க, வீடியோ வருது, என்ன ஏது? இந்த மிஷின பத்தி என்ன ஏதுன்னு எல்லாம் இப்போ கேட்கறாங்க. என்னமோ மிஷினுங்கிறீங்க, என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க? எனக்கு நீங்க உங்களோட வீடியோவ எனக்கு போடுங்க, காமிங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்து வீடியோ போட்டுட்டு தான் வந்துட்டுருக்கோம். இடையில இருக்கிறவங்களுக்கு இத பத்தி ஒரு தெரியல. அவங்களுக்காக இது என்ன? இது என்ன தொழில்? அப்படிங்கிறத நான் இன்னைக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம என்னென்ன பண்ணணும்? இந்த தொழில் எப்படி எப்படி பண்ணணுங்கிறத நான் புதுசா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா, பனியன் வேஸ்ட்ல இருந்து நூல பிரிச்செடுக்கிற மிஷின். சரிங்களா? பனியன் வேஸ்ட்ல இருந்து நூல பிரிச்செடுக்கிற மிஷின். இந்த மிஷினோட விலை பார்த்தீங்கன்னா, நம்ம 2 டைப்ல மிஷின் வச்சிருக்கோம். 3 டைப்ல மிஷின் வச்சிருக்கோம். ஒண்ணு நார்மல் கையில பிரிச்சு ஒரு தளவு எடுத்துட்டு உள்ள பிரிக்கிற மாரி மிஷின் வச்சிருக்கோம். அது ஒரு டைப் மிஷின். 2வது துணிய விட்டோம்னா, அதுவா பிரிச்சு நூலா வந்துரும். அது ஒரு டைப் மிஷின். 2வது மெகா பவர் மிஷின். சரிங்களா? மெகா பவர் மிஷின் பார்த்தீங்கன்னா, சென்சாரோட வரும். காப்பர் மோட்டரோட வந்துரும். அது மெகா பவர் மிஷின். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா, கையில பிரிச்சு எடுக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா, ரூ. 40,000. இந்த மிஷின் துணிய விட்டு அப்படியே எடுக்கிற மிஷின் நூலா வர்றது பார்த்தீங்கன்னா, ரூ. 72,000. இதுலயே மெகா பவர் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது ரூ. 92,000. நம்ம 3 ஆப்ஷன்ல மிஷின் நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? மிஷினோட விலை இவ்வளவுதான். மிஷின் விலை இவ்வளவு. துணி நாங்க கிலோ ரூ. 52 குடுக்குறோம். சார் நீங்க ரிட்டர்ன் எடுக்கிறது நாங்க ரூ. 80 எடுக்கிறோம். அதாவது 72, 40, 72, 92 இது நம்மளோட மிஷினோட விலை. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, கிலோ 52 குடுக்குறோம். அதை திருப்பி ரிட்டர்ன் எடுக்கும்போது ரூ. 80 எடுத்துட்டு இருக்கோம். இத நம்ம ஆஸ் யூசுவலா நம்ம 2023 நம்ம இப்படித்தான் குடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் அந்த கூலி வந்துருது. சரிங்களா? அதுல என்ன கேட்கிறேன்னா, சார் நீங்க நெறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்ல குடுக்குறேன். டிரான்ஸ்போர்ட் நாங்க ஏத்துக்கிறோம். இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு நாங்க பண்ணி குடுக்குறோம். நாங்களே எடுத்துக்குவோம். நீங்க அந்த மாரி ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? நீங்க எங்களுக்கு நீங்க டிரான்ஸ்போர்ட் நீங்க பண்ணி குடுங்க. நாங்க உங்களுக்கு மத்த நிறுவனமெல்லாம் குடுக்குறாங்க. நெறைய பக்கம் குடுக்குறேங்கிறாங்க. திருச்சியில குடுக்குறேங்கிறாங்க. ஈரோட்ல குடுக்குறேங்கிறாங்க. கோயம்புத்தூர்ல குடுக்குறேங்கிறாங்க. எல்லாரும் டிரான்ஸ்போர்ட் அவங்க தரேன்னு சொல்லி தான் மிஷின் குடுக்குறாங்க. அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாரி நீங்களும் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் சொல்லிட்டு இருக்கேன். டிரான்ஸ்போர்ட் என்ன பார்த்தீங்கன்னா, என்னால உங்க இடத்துக்கு எடுக்கிறதுல சாத்தியப்படுற விஷயம் இல்ல. ஸோ நான் அதனால என்ன பண்ணேன், நான் துணிக்கு நான் ரூ. 2 கம்மி பண்ணி குடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? துணிக்கு ரூ. 2 கம்மி பண்ணி குடுத்துறேன். அந்த டிரான்ஸ்போர்ட்ட நீங்களே எனக்கு போட்டு ரூ. 1 ரூ. 2 எக்ஸ்ட்ரா கம்மி அந்த டிரான்ஸ்போர்ட் நீங்களே எனக்கு பண்ணி விட்டுருங்க. அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்களே டிரான்ஸ்போர்ட் நான் ரூ. 2 துணி கம்மி பண்ணி குடுக்குறேன்ல, நீங்களே பண்ணிக்கங்க. அப்ப அந்த மத்த நிறுவனமெல்லாம் எப்படி சார் குடுக்குறாங்கன்னு நீங்க கேட்கிறீங்க. நெறைய பேர் அப்படி கேட்கறாங்க. அப்படி சொல்ற நிறுவனங்கள் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இருக்கிற இடம் தெரியாம நெறைய நிறுவனங்கள் காணாம போயிருச்சு. இடையில வருவாங்க, நான் தரேன்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க இருக்க மாட்டாங்க. விரல் விட்டு சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. சொன்ன நீங்க என்கிட்ட கேட்ட நிறுவனமெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? கரெக்ட்டா டிரான்ஸ்போர்ட் அதே மாரி குடுக்குறாங்களா? நீங்க இப்ப வரைக்கும் நீங்க கேட்டு பாருங்க. சரிங்களா? இவர் கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, 2 நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சொன்னீங்க. அங்க பாப்பம்பட்டியில ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவுண்டமங்கலத்துல ஒரு நிறுவனம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் எங்க அட்ரஸே இல்லாம போயிருச்சு. ஸோ நிரந்தரமா பண்றவங்க பார்த்தீங்கன்னா, எதையுமே ராங் கமிட்மெண்ட் குடுக்க மாட்டாங்க. நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. நிரந்தரமா பண்றவங்க உள்ளது உள்ளபடி தான் சொல்லுவாங்க. எனக்கு இன்னைக்கு நான் மிஷின் வாங்கணும். இப்ப நீங்க எனக்கு வர்றீங்கன்னா, உங்க வீட்டுக்கு எனக்கு எப்படியாவது பணம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன வேணாலும் பொய்ய சொல்லுவாங்க. ஸோ நான் நீங்க யாரும் அதை எனக்கு அந்த நிறுவனம் இப்படி இருக்கு, இந்த நிறுவனம் இப்படி இருக்கு, அவங்க அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க அப்படிங்கிற கான்செப்ட் நீங்க பேச வேணாம். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, இதுதான் உண்மை. மிஷின் குடுக்குறோம். வாங்க மெட்டீரியல் காமிக்கிறேன் பாருங்க. எல்லாமே நாங்க குடுத்துட்டு இத கைக்கே எடுத்துக்கிறோம். பாருங்க. மிஷின் ரெடியா வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மிஷின் ரெடியா இருக்கு. 11 மிஷின் நம்மகிட்ட ரெடியா இருக்கு. சரிங்களா? இது ஒரு மிஷின் டெமோ வச்சிருக்கோம். இன்னைக்கு 2 மிஷின் டிரான்ஸ்ஃபர்ல புக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிஷின் பிரியா புதுக்கோட்டைன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு மிஷின் நம்ம பேக் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? நம்ம ரெகுலரா போயிட்டு தான் இருக்கு. இது மெட்டீரியல். சரிங்களா? நீங்க பைபேக் இருக்கா? பைபேக் எடுத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. பைபேக் 100% நாங்க பைபேக் எடுத்துட்டு இருக்கிறோம். பைபேக் எடுத்த நூல் தான் இது. இங்க பாருங்க. இது பூரா நம்ம பைபேக் எடுக்கிற நூல்.
இதில் பூரா நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். இது பூரா நம்ம வந்து கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இந்த மெட்டீரியல் நம்ம கொடுத்து இந்த நூல் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லை, இது ஆடி மாதங்கள்லாம் நம்மகிட்ட கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருக்கோம். வாங்க உள்ள எல்லாமே நம்ம பை கொடுத்தா வாங்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் 100க்கு 100 நேச்சுரல். நீங்கள் வந்து நேச்சுரலாக பார்க்குறீங்க, கண் கூட பார்க்குறீங்க. சரிங்களா? நம்ம ஒரு ராங் கமிட்மெண்ட்டோ இல்லை பண்ணுறதெல்லாம் கிடையாது. இது வந்து நேருக்கு நேரம் பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இது பூரா வந்து மெட்டீரியல் தான் வரும். நம்ம கொண்டு வருவோம், செக் பண்ணுவோம். இது பூரா கஸ்டமர் கொண்டு வர நூல் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து வெயிட்டு போடுறோம். இங்கேயே ஸ்கேல் இங்கேயே இருக்குது. ஸ்கேலில் வெயிட்டு போடுறோம். வெயிட்டை போட்டு பசங்க க்ளீன் பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க. அந்த வேஸ்ட் நம்ம அப்படியே 50 பண்டல் போட்டு வைக்கிறோம். சரிங்களா? இதான் வந்து எங்களுடைய நிறுவனத்தோட நேச்சுரல் உண்மையான ஒரு சம்பவம். சரிங்களா? நீங்கள் வந்து மற்றபடி நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம், நாங்கள் வண்டி விட்டுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ராங் கமிட்மெண்ட். அது பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னு சென்னையில் இருக்கிற ஒரு 4 பண்டலுக்கோசரம் இங்கேருந்து சென்னைக்கு வண்டி அனுப்ப முடியுமா? முடியாது. சரிங்களா? அதனால் வந்து எங்களுக்கு என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுவோம், நீங்கள் எடுத்துக்கலாம். கொரியர் தான், கொரியர் சர்வீஸ். டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து கொரியர் சர்வீஸ். ஏன்னா சில பேருக்கு வந்து கொரியர்னா தான் தெரியும். இது வந்து ரெகுலர் சர்வீஸ். எம்எஸ்எஸ், ஏபிடி, A1, ரதிமீனா, ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊருக்கு வந்து நாங்கள் வந்து பண்ணிடுவோம். சரிங்களா? அந்த ஊருக்கு டெலிவரி கொடுத்துருவோம். உங்கள் பேரை போட்டு எந்த ஊரோ அந்த ஊரில் போட்டு இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த ஒரு மிஷின் பண்டல் 2 பண்டல் 3 பண்டல் போட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். உங்கள் இடத்துக்கு வரும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேலம்னு வச்சுக்கோங்களேன். சேலத்துக்கு ஒரு முக்கியமான இடம் எந்தெந்த ஏரியான்னு ஒரு 4-5 ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவுக்கு மெயினாக ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ்க்கு வந்து மிஷினும் மெட்டீரியல் உள்ளே வந்துடும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. சார், உங்கள் பேரில் திருப்பூர்லேருந்து சரண் காமர்ஸ்லேருந்து பண்டல் வந்திருக்கு, மிஷின் வந்திருக்கு, உங்களுக்கு வேணுமா? நீங்களே வந்து எடுத்துக்கிறீங்களா? வண்டி வச்சு வந்து எடுத்துக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு நாங்கள் வந்து டெலிவரி கொடுக்கட்டுமான்னு கேட்பாங்க. உங்கள்கிட்ட வண்டி இருந்தால் நீங்கள் வந்து வண்டி வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து நீங்களே டெலிவரி கொடுக்கு சார் அப்படின்னா அவங்களே வந்து மிஷினை ஏற்றி இறக்கி அவங்களே வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. அப்படி டெலிவரி கொடுக்கும்போது டிரான்ஸ்போர்ட் சார்ஜை விட ஒரு 100 ரூபா 150 ரூபா வச்சா வாங்குவாங்க. டிரான்ஸ்போர்ட்டே சொல்லிட்டு அவ்வளோதான் வாங்குவாங்க. அதிகபட்சமாக ஒரு 200 ரூபா வாங்குவாங்க. லோக்கல் வாடகை தானே உங்களுக்கு. அப்படிங்கும்போது ஒரு 100 ரூபா 200 ரூபாய்க்குள்ள தான் வாங்குவாங்க. அவங்ககிட்டே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஆட்டோவை எடுத்து அது ஏற்றி இறக்கிறதுக்கு நீங்கள் 2 பேர்த்த சம்பளத்துக்கு வேலைக்கு ஆளை கூப்பிட்டு லோடு மேனை கூப்பிட்டு நீங்கள் சிரமப்பட்டு கிடக்கணும். ஏன்னா லாரி சர்வீஸ்னா அவங்களே லோடு மேன் அவங்ககிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு இதே வேலையாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டீ காசு மாதிரி கொடுத்தோம்னா அவங்களே இறக்கி போட்டு போயிடுவாங்க. இதுதான் சார் எங்களோட ப்ரொசீஜர். நாங்கள் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது வந்து நாங்கள் வந்து ராங் கமிட்மெண்ட் கொடுக்குறதோ இல்லை மற்றபடி கொடுக்குறதோ இதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் வயசு வயசில் வழக்கம் போல் இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரி, இது எப்படி ஓட்டுறது, நூல் எந்த மாதிரி வரும், இது எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து அதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துட்றேங்க. நீங்களும் பார்த்துக்குங்க. இது இப்படித்தான் போகணும், இப்படித்தான் பண்ணணும். சில பேர்த்துக்கு தெரியாது. இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாதுல்ல. நான் அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி காமிச்சிட்றேன். அதாவது பனியன் வேஸ்ட், இதான் பனியன் துணிங்க. சரிங்களா? இந்த பனியன் துணி இப்படி விட்டால் நூலாக வந்துடும். பாருங்க, நம்ம லைட்டு வேணா லைட்டு போட்டுக்கலாங்க. இந்த துணியை விட்டோம்னா நூலா வந்துருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு 2 துணி ஒன்னா வச்சு ஓட்டக்கூடாது. சிங்கிள் தான் வச்சு ஓட்டணும். எப்படி வச்சு ஓட்டணும்னு சொல்றேன் பாருங்க. நம்ம இப்படி ஓட்டும் போது நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி வருங்க. பக்கத்துல ஓட்டும் போது இது வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு நம்ம 3ல இருந்து 4 வரைக்கும் இதுல வந்து நம்ம ஓட்டலாம். சரிங்களா? இதுவே வந்து பாத்தீங்கன்னா மாத்தி ஓட்டும் போது வந்து இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மாத்தி ஓட்டுறது எப்படின்னு அதையும் நான் காமிச்சிடுறேன். சரிங்களா? காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து நார்மலா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய எல்லா துணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து பஞ்சா தான் வரும். உள்ளுக்குள்ள வந்து ஒரு 20 பீஸ் 30 பீஸ் அந்த மாதிரி தான் வரும். இப்படி இருக்கு. இப்போ வந்து இப்படி இருக்கு, என்ன பண்றோம்னா நார்மலா வச்சு ஓட்டும் போது நூலா போகும் பாருங்க. நூலா போகுது. இதே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த துணி வந்து எப்படி வச்சு ஓட்டுறது உங்களுக்கு தெரியல. இப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறீங்க வச்சுக்கலாம். அதையும் பாருங்க. இப்படி வச்சு ஓட்டக்கூடாது. இப்படி வச்சு ஓட்டல எப்படி வரும்னு பாத்துக்கோங்க. அரைச்சு போகும். அரைக்குதுங்களா? இப்படி அரைச்சு போகும்போது நூலா போகாது. உங்களுக்கு பார்க்கறதுக்கே உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நூலா போகல அப்படின்னு உடனே வந்து இந்த துணியோட டைரக்ஷன், இப்படி இருக்கிற டைரக்ஷன் இப்படி நீங்க மாத்திக்கலாம். சரிங்களா? இப்படி மாத்திட்டு நீங்க வந்து எப்படி வேணா விடலாம். உள்பக்கமா விடலாம், இது திருப்பி வெளி பக்கமாவும் விடலாம். நூலா தான் வரும். ஆனா இப்படி விடக்கூடாது, குறுக்க விடக்கூடாது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த துணி வந்து உங்களுக்கு ஷேப் தெரியல,
நான் உதாரணத்துக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த துணி இருக்கு, வாங்க காமிக்கிறேன். இந்த துணி இருக்கு. இந்த துணி வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி 2 அகலமா இருக்கு. இந்த துணி வந்து நம்ம வந்து இப்படித்தான் விடணும். இப்படி விட்டோம்னா நூலா போகும். இதே துணியை நம்ம இப்படி விட்டோம்னா அரைச்சிடும், நூலா வராது. எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க வந்தீங்க அப்படின்னா வராதவங்களுக்கு வருப்பா. அவங்க பிரியா புதுக்கோட்டை அவங்களுக்கு வந்து எங்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் எனக்கு வந்து நூல் வந்து எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ எனக்கு அனுப்புங்க. அவங்க வரல. எனக்கு இன்னைக்கு அவங்க வந்து வராமையே வந்து எனக்கு அமௌண்ட் போட்டு விட்டுருக்காங்க. அவங்களால வர முடியாதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சரி, நான் போட்டு விட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ அவங்களுக்கு நான் எப்படி ஓட்டுறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு இந்த வீடியோ இப்போ அனுப்ப போறேன். ஸோ என்ன அப்படின்னா, இப்படித்தான் ஓட்டணும், இப்படி ஓட்டக்கூடாது. இப்படி ஓட்டா நூலா பிரிஞ்சு வராது, அரைச்சு போயிடும். அப்போ நம்ம என்ன உடனே டைரக்ஷன் மாற்றிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு துணியாக பண்ண வேண்டியது. நம்ம துணி எடுத்து எல்லாமே பஞ்சாக தான் வரும். வாங்க அதையும் நான் காமிச்சிடுறேன். ஏன்னா உங்களுக்கு சிங்கிள் துணியாக இருக்கும்போது உங்களுக்கு எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறது உங்க எல்லாமே பண்டல் போட்டிருக்கு. இதுதான் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நம்ம எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே பஞ்ச், 20 பீஸ் 30 பீஸ் அந்த மாதிரி தான் வரும். எல்லாமே பஞ்சாக தான் வரும். பாருங்க பாருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. அதனால வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க, எல்லாமே பஞ்சாக தான் இருக்கு. சிங்கிள் துணியாக வராது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் 20 பீஸ் அந்த மாதிரி தான் வரும். அதனால வந்து உங்களுக்கு வந்து பெருசாக வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லாமே பஞ்சாக தான் வரும். அடியிலேருந்து எடுத்தாலும் சரி, மேலேருந்து எடுத்தாலும் சரி, எல்லாமே பஞ்சாக தான் இருக்கும். 20 பீஸ் 30 பீஸ் அந்த மாதிரி அதுக்குள்ளே தான் வரும். ஸோ நம்ம என்னென்னா இது வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிஷின் எடுக்கிறவங்களுக்கு எப்படி கொடுக்குறோம், எப்படி வந்து ஓட்டணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 2 கிலோ காலையில் ஒரு 2 கிலோ எடுத்துட்டு காலையில் மத்தியானம் சாயந்தரம் 3 வேளை நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு மிஷின் வந்து மோட்டர் செட் ஆகும். அந்த உள்ளுக்குள்ளே வர ரப்பரோட வந்து நல்லா இறுகிக்கும், அது நல்லா செட் ஆகும். ஸோ நீங்கள் அதனால மிஷின் வாங்கி நீங்கள் மிஷின் ஓட்டி ரன் பண்ணும்போது ஒரு நாளைக்கு வந்து 2 கிலோ வந்து 3 வேலையை ஓட்டணும். காலையில் மத்தியானம் சாயந்தரம். அதுக்கு மேலே நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் ஓட்ட முடியும். அது வரை நீங்கள் மெதுவாக கம்மியாகவே நீங்கள் ஓட்டினா போதும். அது வரைக்கும் தந்தால் போதும். சரிங்களா? ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஷின் வந்து நீங்கள் நூல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விற்றுக்கணுமா இல்லை உங்கள்கிட்ட கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. இது பூரா எங்கிட்ட கொடுக்குறதா. நீங்கள் விற்கிறதால நீங்கள் விற்றுக்கலாம், நீங்கள் எங்ககிட்ட கொடுக்குறதால எங்கிட்ட கொடுக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஒன்று மேலே ஒரு 500 கிலோ எங்கிட்ட மெட்டீரியல் வாங்குறீங்க, 500 கிலோ வாங்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு 500 கிலோக்கு வந்து 10 பண்டல் வரும். சரிங்களா? 10 பண்டல் வரதுல வந்து 5 பண்டல் நீங்கள் எங்கிட்ட கொடுக்கலாம். இதில் பிரித்து நூலை வந்து இல்லை 5 பண்டல் நீங்கள் வெளியே விற்கலாம். இல்லை வெளியே விற்றா நீங்கள் வந்து நூல் துணி கொடுப்பீங்களான்னு எங்கிட்ட கேட்குறாங்க, ரா மெட்டீரியல். நீங்கள் எங்களுக்கு அப்படி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் தான் இது. நீங்கள் வெளியே 10 ரூபா எங்கே சம்பாரிச்சாலும் அது உங்களோட விருப்பம் தான். ஸோ நான் வந்து என்னென்னா எங்ககிட்ட நூல் 10 பண்டல் நீங்கள் துணி வாங்குறீங்கன்னா நீங்கள் 10 பண்டல் நாங்கள் எடுத்துக்குவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 பண்டல் நான் வெளியே விற்றுக்கிறாலும் நீங்கள் வெளியே தாராளமாக விற்றுக்கலாம். நான் உங்களுக்கு எப்பவும் போல மெட்டீரியல் கொடுத்துக்குவோம். நீங்கள் 10 பண்டலும் நீங்கள் வெளியே விற்கலாம், 10 பண்டல் எங்ககிட்ட கொடுக்கலாம். அதில் பாதி வெளியே கொடுத்துட்டு பாதி எங்ககிட்ட கொடுக்கலாம். எல்லாமே வந்து உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு லாபம் எந்த மாதிரி வருதோ நீங்கள் அதே பண்ணலாம். சரிங்களா? அதனால 100% நம்ம பைபேக் எடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாமே உடனுக்குடனே டெலிவரி கொடுக்குறோம். நீங்கள் பணம் கட்டினாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தாலும் சரி, நீங்கள் வண்டியோடு வந்தாலும் சரி, நாங்கள் வந்து அதே அன்னைக்கு நாங்கள் மிஷின் டெலிவரி கொடுத்துருவோம். ஒரே நாளில் நம்ம வந்து மிஷின் வந்து டெலிவரி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. தைரியமாக பண்ணலாம். தைரியமாக பண்ணுறவங்களுக்கு இது நல்ல தொழில். சரி, நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு மறுபடியும் நான் வந்து இந்த நூல் எங்கே விற்கிறது, என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது டவுட்டாக நீங்கள் எனக்கு கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு எல்லா விளக்கும் உங்களுக்கு மறுபடியும் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் எனக்கு டெய்லி நீங்கள் வீடியோ போடுங்க, ஏதோ ஒரு வீடியோ போடுங்க, டெய்லி ஓட்டுறது போடுங்க. இன்னைக்கு 10 பேர் வந்து இந்த மிஷின் வந்து எப்படி ஓட்டுறது, எப்படி ரெடி பண்ணுறது, இன்னைக்கு 10 பேர் பார்ப்பாங்க, 10 பேர் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ரெகுலராக போட்டால் தான் உங்களோட வாடிக்கையாளர் வந்து ரெகுலராக இதை பார்க்க முடியும். சரிங்களா? நீங்கள் வந்து எப்படி மிஷின் ரெடி பண்ணுறது, இது எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நீங்கள் வந்து எனக்கு டெய்லியும் போடுங்க. இப்போ நான் 2 நாளாக வந்து எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம், நான் உங்கள் வீடியோ பார்க்க முடியல. போன வாரத்தில் 2 நாள் வந்து என் தம்பி வீட்டில் விசேஷம், அவங்க உங்கள் வீடியோ பார்க்க முடியலங்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் போடுற அன்னைக்கு எல்லாருமே வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர் நீங்கள் 20,000 பேர் இருக்கிறாங்க, 20,000 பேர் ஒரே நாளில் வந்து அந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க, நாளைக்கு ஒரு 500 பேர் பார்ப்பாங்க, அடுத்த ஒரு 500 பேர் பார்ப்பாங்க.
ஸோ நீங்கள் கண்டினியூஸாக அது ஒரு வீடியோ போடுங்கிறாங்க. நானும் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்மளுடைய வேலைகள் சிரமமாக இருக்குது. அதனால இனி வந்து எந்த சிரமமாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு நான் உங்களுடைய கேள்விகளை நான் நிவர்த்தி பண்ணி, இது வந்து உங்களுக்கு நான் சந்தோஷமா நான் பண்ணி விடுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.